எப்படியுமே இந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் சிவாஜி சார் பேர் போட்டு படம் போட்டு குடும்பத்திற்கு நன்றி தான் சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அதை புறக்கணிக்கணுன்றது சரியாது. இல்லைங்க, நீங்கள் என்ன என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டு எங்களுடைய அல்லது நான் மதிக்கின்ற ஒரு ஒரு கலை தெய்வமாக மதிக்கின்ற ஒருவருடைய வரலாற்றை சிதைத்து விட்டு அப்புறம் நன்றின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அவருடைய புகைப்படத்தை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் அதற்கான மரியாதையை ஒழுங்காக செய்யணுமா வேண்டாமா? நீங்கள் இல்லை சமாதானமாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்க குடும்பத்தில் பேசி இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பெயரை மாற்றி வைக்கிறேன். சில பேர் வந்து நான் அந்த திருவிளையாடலுக்கு கூட ஒரு திருவிளையாடல்னு படம் வந்துச்சு, அதுக்கு ஒரு எதிர்த்து கேஸ் போட்டேன். திருவிளையாடல்னு வைக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பம்னு வச்சாங்க. அது ஆரம்பம் சின்னதாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக ஏதோ ஒரு சமரசத்தை எடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பராசக்தி மீண்டும் பராசக்தியாக ஏதோ ஒன்று சம்திங் ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுருக்கலாம்ல. அவங்க ஏன் அதை செய்யக்கூடாது? அதில் என்ன அவங்களுக்கு அப்படி என்றால் அவங்களோட நோக்கம் வந்து வேறு. அவங்க நோக்கம் என்பது அந்த பழைய படத்துடைய பிரபலம். பழைய படம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு இன்னைக்கு கூட கோர்ட் சீன் வசனம் இப்போ இதில் இப்போ ஏதாவது ஒரு டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கோர்ட் சீனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கும். அது யாரும் மறுக்க முடியாது. அது மாதிரி அந்த ஒரு காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கோடம்பாக்கத்தில் என்ட்ரியே வந்து அந்த சிவாஜி வசனம், அந்த கோர்ட் சீன் வசனம் தான். அந்த வசனத்தை பேசி தான் என்ட்ரியே ஆவாங்க நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு இதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரமோஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய பணத்தாசைக்காக, நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வணிக நோக்கோடு உபயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.